நம்மோடு பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு காவல்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்கிற பட்டியலை எதிர்க்கட்சித் தலைவருடைய அறிக்கை இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குற்ற வழக்கை சீக்கிரம் முடிப்பதற்காக போலியான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து கணக்கில் காட்டியிருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. உங்கள் பார்வை சார். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்ல. திமுக ஆட்சிக்கு எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஊழல், பெண்களின் மீதான பாலியல் வன்முறை இது எப்போதுமே அதிகமா இருக்கும். வரிசையா நீங்க திமுக ஆட்சியில வந்த நாட்களை முழுசா பாருங்க. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் அது ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது பல காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாதாரணமாக மன்னனை வழி மக்களை வழி முதலாளி எப்படியோ அப்படிதான் தொழிலாளி வேலை வைப்பான். இதே தொழிலாளிய எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ் முதலாளி நல்லா வேலை செய்ய வைக்க முடியும். தமிழ்நாடு காவல்துறை அப்படிப்பட்டதுதான். ஆனா திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது மெடுக்காக செயல்திறமிக்க காவல்துறை நைட் வாட்ச்மேன் மாதிரி கடை முன்னால் இருக்கக்கூடிய நைட் வாட்ச்மேன் மாதிரி அதே காக்கி ட்ரெஸ்ல இருக்கிற அந்த அவங்களை குறை சொல்லல. நானு சும்மா உட்கார்ந்துருக்கிற ஒரு போலீஸாக மாறி இருக்கிறது காரணம் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறதால அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. சாதாரணமாக இருக்கிற ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்ல 3 ஆல் இண்டியா சர்வீசஸ்ல ஐபிஎஸ் தான் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க மேலதான் உடனடியாக குற்றங்களை கண்டுபிடிக்கணும்பாங்க. மக்களுடைய கோபங்கள் முழுசா அவங்க மேல இருக்கும். அதனால செயல்பாடுகள் முழுமையாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காவல்துறைக்கு ஒரு நாள் கூட மாசத்துல லீவ் கொடுக்கறது இல்லை ஒரு சாதாரண போலீஸுக்கு. இந்த சூழ்நிலையில பரிபூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவார்கள். அது திமுக ஆட்சியில கிடையாது. திமுக ஆட்சியினுடைய ஏவலாளாகத்தான் கையாளாகத்தான் காவல்துறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2006 11 காலத்துல ஜாபர் சேட்டுன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பெரிய அதிகாரி, மற்ற எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒட்டு கேட்டு அந்த தகவல் ஆட்சிக்கு சொல்வதற்காகவே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார். போலீஸ் எப்போதுமே மிக மோசமாக கையாளப்படுகின்ற ஆட்சி அது. ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால அவர் தவறு செய்கிறார், போலீஸை தவறாக வழிநடத்துகிறார்னு சொல்வதை கூட ஓரளவு திமுக கிளை செயலாளர் நீங்க 1967 திமுக ஜெயிச்ச உடனே ஆனந்த உடல்ல போட்டிருந்தாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால. அது வட்ட செயலாளர்னு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இவர்கள் போலீஸ் மீது அதிக ஆதிக்கம் செலுத்தியவர்கள். கருணாநிதிக்கு டாக்டர் கட்டம் கொடுக்கறப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல உதயகுமார்னு ஒரு மாணவன் கொல்லப்பட்டான். அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு என் மகன் இல்லைன்னு. இன்னி வரல அந்த மாணவன் எங்க இருக்கான் எதுன்னே தெரியல. இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். இப்ப சமீபத்துல அண்ணா நகர்ல ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு பாலியல் வன்முறை செய்யப்பட்டால் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. போலீஸ் அவருக்கு எதிராக போகிறது, ஹைகோர்ட்ல கேஸ் போடுறா. அவங்க ஒரு விசாரணை நடத்துனாங்கிறாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது இந்த அரசாங்கம். அதான் இந்த அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து அங்க போறாங்க. அப்படி அங்க இந்த ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் பவர் பண்றதுக்கு இங்க போறாங்க. இதுதான் திமுக ஆட்சியினுடைய மிக முக்கியமான போலீஸை தவறாக நடத்துகின்ற செயல்பாடுகள். இந்த 2011 கூட 2G வழக்குல சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லி அந்த 2G வழக்கை முடிப்பதற்காக செய்தார்கள். வேங்கை வயல்ல காவல்துறை எத்தனையோ நாள் வேலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியா சிலரை பிடிச்சி அதற்கு கூட திருமாவளவன் இவர்கள் இல்லை உண்மையான குற்றவாளின்னு சொல்லி சொன்னார்கள். அதனால வரிசையாக நம்ம எதிர்கட்சி தலைவராக முன்னாள் முதல்வராக இருந்த இபிஎஸ் அண்ணா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்டாங்குடைய கேஸ், டிஎஸ்பி ஜெயக்குமார் கேஸ், ராமஜெயம் கேஸ், இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை திமுக ஆட்சியில. தினகரன் அதே மாதிரி போலீஸை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய அதிகார மமதையில அவங்கள கையாளாக வச்சிருப்பாங்க. தினகரன் பேப்பர்ல தினகரன் எதிர்த்து எழுதியதாக இந்த மூக்க அழகிரியினுடைய காலத்துல அப்படி நடந்திருக்கிறது. அதனால எப்போதுமே திமுக போலீஸை அவருடைய ஏவலாளாக பயன்படுத்தும். இன்னைக்கு கூட எனக்கே ஸ்டாண்டிங் இருக்கு. எங்களுடைய நகரில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு நியாயமான அந்த பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளூர் வட்ட செயலாளர் போய் அதை தடுத்து நிறுத்துறாரு. அந்த அளவுக்கு போலீஸ் அவர்கள் வச்சிருக்கிறார். எனவே போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது.
அரசாங்கத்தினுடைய ஏவலாளாக வைக்கப்பட்டிருக்கிறது. முழு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் தவறான நபர்களை புக் பண்ணி உள்ளார வச்சிருக்காங்க. இது சட்டத்தின் மீது இழைக்கப்படும் மாபெரும் கொடுமை. இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த ஆட்சியில் நடைபெறுவது சகஜம். ஆனால் இந்த ஆட்சியில் சகஜமே எப்போதுமே நடைபெறுகின்ற உண்மையாக இருக்கிறது. ஆகவே நடந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியினுமாக அதாவது கோர்ட்டில் நடக்கக்கூடிய தீர்ப்புக்கு தாங்கள் ஸ்டாம்பு குதிக்கிறாங்க. அந்த தீர்ப்புக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாவற்றுக்கும் தாங்கள் ஸ்டாம்பு குதிக்குவாங்க. ஆனால் போலீஸை கை ஆளாக வைத்திருப்பார்கள் என்பதுதான் எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.